ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்ஆருக்கும் எல்எஸ்ஜிக்கும் நடக்க போகிற ஐபிஎலோட 36வது மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி சாட்டர்டே, ஸோ இன்றைக்கி ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா 3:30 PM ஜிடி vs டிசி மேட்ச் வந்து இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்த மேட்சாக 7:30 மணிக்கு இந்த பர்டிகுலர் மேட்ச் ஆர்ஆர் vs எல்எஸ்ஜி மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. வெனியூ பார்த்தீங்க அப்படின்னா சவைமன் சிங் ஸ்டேடியம், ஜெய்ப்பூர். ஆர்ஆரோட ஹோம் கிரவுண்டில் வச்சு இந்த மேட்ச் நடக்குது. 19 ஏப்ரல் ஈவினிங் 7:30 மணிக்கு இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ பர்டிகுலர்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்சில் யார் வின் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நமக்கு தெரியும். அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீமை நம்ம கிளியராக க்ரியேட் பண்ணுறதுக்கு ஒரு கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி இந்த பர்டிகுலர் மேட்ச் ஆர்ஆருக்கு ஃபேவராக நீங்கள் வந்து டீம்ஸ் வந்து மேக் பண்ணுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். லாஸ்ட் கேம்லேயுமே டிசிக்கு அகேன்ஸ்டாக ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான், பட் சின்ன சின்ன எரர்ஸ்னால தான் அந்த மேட்ச் அவங்க கையை விட்டு போச்சு. ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி ஆர்ஆர்கோட ஹோம் கிரவுண்டும் கூட, சின்ன கிரவுண்டும் கூட, ஸோ ஆர்ஆருக்கு கொஞ்சம் ஃபேவராக டீம் மேக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஃபஸ்ட்டு கமெண்ட்டையும் நம்ம பின் பண்ணி வச்சுருக்கோம். லிங்க் கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் டீம்ஸ்லேருந்து கேப்டன்ஸ் கேம் சாய்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் கிராண்ட் லீக் ரிலேட்டடாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் போய் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் இருக்குது. சரி, வாங்க இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த பிச்சை பற்றின ஒரு டெப்த்தான அனாலிசிஸ்க்குள்ளே போகலாம். ஸோ இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கொயர் சைடு கொஞ்சம் பெரிய பவுண்டரிஸாக இருக்கும். ஸோ மற்றபடி நம்ம பார்க்கல சின்ன பவுண்டரிஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஆர்சிபி vs ஆர்ஆர் லாஸ்ட் சண்டே ஈவினிங் நடந்த மேட்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா ஆர்ஆர் இந்த கிரவுண்டில் லூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஆர்சிபி ஒன் சைடை சேஸ் பண்ணி வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த மேட்சஸ் பார்த்ததில் நமக்கு தெரிஞ்சது என்ன அப்படின்னா பவுண்டரிஸ் கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்துச்சு. ஸோ பேட்ஸ்மேனுக்கும் பவுலர்ஸ்க்கும் ஃபேவராக இருக்கும். ஸோ பேட்டிங் செகண்ட் பண்ணக்கூடிய டீமுக்கு டியூ வர்ற ரீசனுக்காக ஒரு அட்வான்டேஜ் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. இது வந்து ஒரு நைட் கேமு, ஃப்ளாட் சர்ஃபேஸ் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. மொத்தமாக 59 போட்டிகள் நடந்திருக்கு. 21 மேட்சஸ் தான் பேட்டிங் போஸ்ட் வின் பண்ணியிருக்காங்க. 38 மேட்சஸ் கிட்ட சேஸ் பண்ண டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாகவே ரெண்டாவது பேட்டிங் பண்ணக்கூடிய டீமுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ ஸ்கோரிங் பேட்டர்னில் 150 கீழே 16 முறை, 150 169 19 முறை, 170 89 13 முறை, 190 மேலே 11 முறை அப்படிங்கிற மாதிரி ஸ்கோர்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 170 நம்ம பார்க்குறது ஒரு நல்ல ஸ்கோராக இருக்கும். ஹை ஸ்கோர் ஆர்ஆர் தான் அடிச்சிருக்காங்க, லோவஸ்ட் ஸ்கோரும் ஆர்ஆர் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்டு 5 கேம்ஸில் 28 விக்கெட்ஸ் வந்து பேஸ் பவுலர்ஸ்க்கும் வரும், 13 விக்கெட்ஸ் தான் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸ்க்கு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ ரீசெண்டாக நடந்த மேட்சஸோட ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். ஸோ பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் எதுவும் இருக்காது. பவர் பிளேயில் நல்ல ரன்ஸ் வரும். அதுவும் குறிப்பாக ரெண்டாவது இன்னிங்ஸ் பேட் பண்ணக்கூடிய டீமுக்கு இந்த பவர் பிளே வந்து நல்லாவே இருக்கும். லாஸ்ட்டு 2 கேமே பார்த்திங்க அப்படின்னா ஒன் சைடு கேமு. ஃபஸ்ட் பேட் பண்ண டீம் வந்து கஷ்டப்பட்டு அவங்க வந்து 20 ஓவருக்கு ஒரு 180 179 கிட்ட அடிக்கிறாங்க. பட் செகண்டாக பேட் பண்ணக்கூடிய டீம் கம்ஃபர்டபுளாக சேஸ் பண்ணுறாங்க. எந்த ஒரு ஸ்ட்ரகிளுமே இல்லாமல் 9 விக்கெட்ஸ் வித்தியாசத்தில் சேஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ அதுக்கு அடுத்த 2 மேட்சஸில் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு க்ளோஸ் கேம்ஸ் வந்து பார்த்துருக்கோம். பட் அதுலேயுமே சேஸ் பண்ண டீம் தான் வின் பண்ணியிருக்காங்க. 196 சேஸு 183 சேஸுன்னு சொல்லி சேஸ் பண்ணக்கூடிய டீமுக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ். இதே 2 டீம் பார்த்திங்க அப்படின்னா இந்த 2 டீமில் ஸோ ஆர்ஆரும் இந்த மேட்ச்சுக்கு வந்துட்டு பர்டிகுலர்லி எல்எஸ்ஜியும் ப்ளே பண்ணுறாங்க. இது வரைக்கும் இந்த கிரவுண்டில் அவங்க பெருசாக ப்ளே பண்ணல. ஸோ இப்போ லாஸ்ட்டாக நடந்த ஒரு 4 போட்டிகள் பொறுத்த வரைக்கும் பேஸுக்கு 22 விக்கெட்ஸ் கிடச்சிருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் தான் 14 விக்கெட்ஸ் கிடச்சிருக்கு, ரெண்டாவது இன்னிங்ஸில் 8 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்கு. ஸ்பின்னர்ஸ்க்கு மொத்தமாக 9 விக்கெட்ஸ், அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் 5, ரெண்டாவது இன்னிங்ஸில் 4 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி ஷேர் ஆகிருக்கு. சரி, ஓகே. இப்போது இந்த பர்டிகுலர் டைப் ஆஃப் பவுலர்ஸ்க்கு வந்து இந்த பிச்சு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஹை பேஸ் பவுலர்ஸ் வந்து 9 விக்கெட்ஸ் கிட்ட எடுத்திருக்காங்க. ஆர்ஆரில் யாருமே கிடையாது ஹை பேஸில். ஸோ ஆப்போசிட்டில் எல்எஸ்ஜியில் பார்த்தோம் அப்படின்னா மயங்க் யாதவ் வந்து அவைலபிள் அப்படிங்கிறது ரெக்கார்டாக இருக்குது. பட் 11ல் ப்ளே பண்ண போகிறாரா ஆகாஷ் தீப்பை ரிப்ளேஸ் பண்ணிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இன்கேஸ் அவர் வந்தார்னா ரெண்டாவது போலிங் நீங்கள் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மீடியம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு 9 விக்கெட், லெஃப்ட் ஆர்ம் பவுலர்ஸ்க்கு 10 விக்கெட், ஓவரால் 28 விக்கெட்ஸ் வந்து லாஸ்ட்டு 5 கேம்ஸில் கிடச்சிருக்கு. ஸ்பின்னர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஆஸ் யூஸ்ஃபுல் லெக் பிரேக்கு தான் பெரிய சப்போர்ட் இருந்திருக்கு. சைனா மேன் 2, லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் 2, ஆஃப் பிரேக்கு விக்கெட் இல்லை. வனிந்தோ ஹசரங்கா இந்த மேட்ச் லெக் ஸ்பின்னராக ப்ளே பண்ணுறாரு. ஆப்போசிட் டீமில் ரவி பிஷ்னாய் பார்த்திங்க அப்படின்னா லெக் ஸ்பின்னராக ப்ளே பண்ணுறாரு. இந்த 2 பிளேயர்ஸுக்குமே இந்த மேட்ச்சுக்கு வந்து அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். எந்த பவுலர் ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். ரெண்டாவது இன்னிங்ஸில் டியூ வரும். ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸ் போல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் லைக் ரவி பிஷ்னாயெல்லாம் ஃபஸ்ட்டு பவுலிங்கில் நல்ல ரெக்கார்டு வச்சிருக்காரு. மினிமம் 2 மேக்ஸிமம் 3 விக்கெட் வரைக்கும் கூட எடுப்பார். ஸோ அந்த மாதிரி டைப் ஆஃப் பவுலர்ஸ்க்கு நீங்கள் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். 5 முறை பார்த்திங்க அப்படின்னா இது வரைக்கும் ஹெட் இந்த 2 டீமும் மோதிருக்காங்க. ஆர்ஆரோட டாமினேஷன் அதிகமாக இருந்திருக்கு.
4 முறை பார்த்திங்க அப்படின்னா ஆர்ஆர் வின் பண்ணியிருக்காங்க. எல்எஸ்ஜி ஒரே ஒரு முறை தான் வின் பண்ணியிருக்காங்க. ஆர்ஆருக்கு ஒரு ஹேட்ரிக் லாஸு, எல்எஸ்ஜிக்கு ஒரு ஹேட்ரிக் வின்க்கு அப்புறம் லாஸ் அப்படிங்கிறது ரீசன்ட் மேட்சஸோட ரிசல்ட்டாக பார்க்கப்படுது. ஸோ இப்போ ஆர்ஆர் டீமோட ஒரு எக்ஸ்பெக்டட் பிளேயிங் லெவன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், சஞ்சு சாம்சன் தான் ஓப்பன் பண்ண போகிறாங்கங்கிறது இப்போ வரைக்கும் வந்திருக்கு. பட் சஞ்சுவுக்கு லாஸ்ட் மேட்ச்சில் அதாவது இடுப்பு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்ன இன்ஜுரி, ஸ்கேன் எடுத்திருக்காங்க. பட் அவைலபிலிட்டி கம்மி அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் சஞ்சு சாம்சன் ப்ளே பண்ணல அப்படின்னா அந்த இடத்துல சுபம் துபே உள்ளே கொண்டு வருவாங்க. ஸோ நிதிஷ் ராணா கொஞ்சம் மேலே ப்ரொமோட் பண்ணதுக்கான பாசிபிள் இருக்குது. இல்லை ஓப்பனர்ஸ் யாராவது ஓப்பனர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா உள்ளே ஆடுறதுக்கான பாசிபிளும் இருக்குது. நம்ம பெஞ்ச் பிளேயர்ஸை வச்சு அதை நம்ம அனலைசிஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரியான் பராக், நிதிஷ் ராணா, த்ருவ் ஜுரல், ஹெட்மயர், வனிந்து ஹசரங்கா, சுபம் துபே, ஸோ ஜோஃப்ரா ஆர்ச்சர், அடுத்து துஷார் தேஷ்பண்டே, மகேஷ் தீக்ஷனா, சந்தீப் சர்மா. இது ஆர்ஆரோட பிளேயிங் 11. 4 ஓவர்ஸில் 1, 2, 3. ஸோ ஹசரங்கா 4, இந்த 4 போலர்ஸ் போல் பண்ணுறாங்க. ஸோ 5th போலிங் ஆப்ஷனில் இப்போ வரைக்கும் துஷார் தேஷ்பண்டே தான் இருக்கார். பட் லாஸ்ட் மேட்ச் ஓவர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கட் ஆச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி எப்படினாலும் துஷார் தேஷ்பண்டேலேருந்து ஃபுல் ஓவர்ஸ் வாங்கி ஆகணும். ஸோ கண்டிப்பாக போல் பண்ண வைப்பாங்கங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஓரளவுக்கு ஸ்லைட்லி பேஸ் போடக்கூடிய பவுலராக இந்த டீமில் இருக்கார். இப்போ பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வித் பர்சன்டேஜில் ஃபுல்லாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் 2 இன்னிங்ஸுமே நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். அகெயின்ஸ்ட் ஆர்சிபி 75 ரன்ஸ் இந்த கிரவுண்டில் ஸ்கோர் பண்ணியிருந்தார் ஃபஸ்ட் பேட்டிங்கில். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படின்னா நம்பிக்கையாக பிக் பண்ணலாம் சிஆர்பிசிக்கு. அதுவே 2வது பேட்டிங் அப்படின்னா அஸ் அ பிளேயராக பிக் பண்ணலாம். பட் லாஸ்ட்டு ஒரு 4 கேம்ஸில் நல்ல டச்சில் வந்திருக்காரு அப்படிங்கிறது தெரிய வருது. நல்ல நம்பர் ஆஃப் ரன்ஸ் வருது இவருக்கு பேட்லேருந்து. ஸோ டியோ ஆப்ஷன், பாப் ஆப்ஷன்லாம் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் பார்த்திங்க அப்படின்னா இந்த மேட்ச்சுக்கு ஒரு சூப்பர் பிக்காக இருப்பாருங்கிறது தெரிய வருது. சஞ்சு ப்ளே பண்ணுவாரா அப்படிங்கிறது தெரியல. ப்ளே பண்ணார்னா கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு எலிஜிபிளான பர்சனாக இருப்பார் ஃபஸ்ட் பேட்டிங்கில். பட் ப்ளே பண்ணலை அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதுக்கு அடுத்தபடியாக நம்ம டெலகிராமில் அப்டேட் பண்ணுறோம். ஸோ 7:30 மேட்ச் தான், 7 o'clock அப்புறம் லைனப் வரும். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா சஞ்சு சாம்சன் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் சஞ்சு சாம்சன், சிஆர்விசி போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ரியான் பராக் லாஸ்ட்டு ஒரு 2-3 கேம்ஸாக ஃப்ளாப்பு தான். ஸ்பின்னர்ஸ் ஆடுறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறாரு. ஆப்பனன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பின்னர்ஸ் தான் டாமினேட்டே பண்ணுவாங்க. திக்வேஷ் ராத்தி அண்ட் ரவி பிஷ்னா இந்த மாதிரி பவுலர்ஸ் மிடில் ரொம்பவே இம்பேக்டாக இருப்பாங்க. பட் ரியான் பராகுக்கு அகைன்ஸ்டாக கொண்டு வராங்களா திக்வேஷ் ராத்தியை அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும். ஹெட் ஆவரேஜ் 25. ஸோ வென்யூவில் டீசெண்டாக ஆடி இருக்காரு. என்னை பொறுத்த வரைக்கும் சேஸ்னால் இவருக்கு அதிக ப்ரியாரிட்டி நீங்கள் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நிதிஷ் ராணாவுக்குமே நீங்கள் சேஸ் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கலாம். லாஸ்ட் வீடியோலேயே நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தோம் பேட்டிங் செகண்டில் நிதிஷ் ராணா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக் அப்படின்ட்டு. ஸோ செகண்ட் பேட்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50+ ஸ்கோர் பண்ணியிருந்தார். சூப்பராக ஆடி இருந்தார். ஸோ பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவுட் ஆகிட்டு போயிருந்தார். மேட்ச் அப்படி டேர்ன் ஆகிட்டு. ஸோ 2வது பேட்டிங் பண்ணும்போது ராணாக்கு அதிக ப்ரியாரிட்டி உங்கள் டீமில் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும், ஜிஎல் டீமில் மட்டும். அடுத்ததாக த்ருவ் ஜுரல். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஹெட்டில் 72 அவரோட ஆவரேஜ். ஒரு முறை தான் அவுட் ஆகிருக்காரு 3 மேட்ச் ஆடி. வென்யூவில் 20ங்கிற மாதிரி ஆவரேஜ் இருந்திருக்கு. விக்கெட் கீப்பிங் சஞ்சு இல்லைன்னா இவர் பண்ணுறதுக்கான பாசிபிள் இருக்குது. ஸோ அதனாலேயே இவரை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணிக்கலாம். 2 கேட்சு. ஸோ இன்கேஸ் ஒரு ரன் அவுட் ஆஃப் ஸ்டம்பிங் கிடைச்சா கூட ஒரு 30 to 35 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். பேட்டிங்கில் 20 to 25 அடித்தாலே போதும். ஸோ விக்கெட் கீப்பிங் ஸ்லாட்டில் கண்டிப்பாக ட்ரீம் டீம் வரதுக்கான பாசிபிள் அதிகமாக இருக்குது. பூரான், பண்ட் இவர் 3 பேர் இருக்காங்க. ஸோ இது கூடவே இந்த மேட்ச்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட சஞ்சுவும் இருக்கார். 4 விக்கெட் கீப்பிங் பேட்ஸ்மேன்ஸ் இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ த்ருவ் ஜுரோட ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ண போகிறாங்கன்னா அதிக இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் கொண்டு போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஷிம்ரன் ஹெட்மயர் பொறுத்த வரைக்கும் சேஸ் ஆஸ் யூஸ்வல் நம்ம மென்ஷன் பண்ணுறது எப்போவுமே சேஸ் தான். பட் இந்த டீமுக்கு அகேன்ஸ்டாக 2 மேட்ச் ஆடி 2 முறை அவுட் ஆகிருக்காரு. ரேராக ட்ரை பண்ணுங்கள். ஒரு 50-50 ஆப்ஷன் கூட போக வேண்டாம். ரொம்ப ரிஸ்க்காக போனீங்கன்னா மட்டும் சேஸில் இவரை சம் டீம்ஸில் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சுபம் துபே. ஸோ ஒரு இம்பேக்ட் பிளேயர் தான். பட் பெருசாக ரன்ஸ் ஆடுவாராங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காக தான் பார்க்கப்படுது. ஸோ மோஸ்ட் ப்ராப்ளி இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு பேட்டிங் ஃபஸ்ட்டில் நீங்கள் மிடில் இறக்குற மாதிரி இருந்துச்சு. இப்போ ராணா, ஜெய்ஸ்வால் இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. இது கூடவே ஹெட்மேயர் இருக்கார். ஸோ இவங்க எல்லாத்தையும் தவிர்த்து சுபம் துபே இறக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு தனி டேலண்ட் வேணும். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இவர் இந்த 34 அடித்த கேமுமே ஆல்மோஸ்ட் லாஸ் பண்ணிட்டாங்க. ஆர்ஆர் அகெயின்ஸ்ட் எஸ்ஆர்ஹெச் நினைக்கிறேன் சம்திங் ஃபஸ்ட்டு மேட்ச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 4 6 பேட் கமின்ஸ் ஓவரில் அடிச்சிருப்பார். அப்படி ட்ரீம் டீமுக்குள்ளேயும் என்ட்ரி ஆகிருப்பார்.
வனிதா சரங்கா பெஸ்ட் பிக்காக இருப்பார். ஃபஸ்ட்டாக பவுல் பண்ணும்போது ஒரு சூப்பரான பிக்காக இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது. லாஸ்ட்டு மேட்ச்சு இந்த கிரவுண்டில் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போயிருந்தார் அகேன்ஸ்ட் ஆர்சிபி. மிட் விக்கெட் ரொம்ப ஷார்ட் பவுண்டரியாக இருக்கும். கண்டிப்பாக வந்துட்டு ரைட் ஹேண்டர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப பக்கமான கிரவுண்டாக இருக்கும். இவரோட பாலில் மிஸ்டேயுமே பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளாட் 6 போகிறதுக்கான பாசிபிள் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நமக்கு தெரியப்படுது. நெக்ஸ்ட்டு ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஹெட்ஹெட் பொறுத்த வரைக்கும் ப்ளே பண்ணல. வெனியூவில் 12 மேட்ச் ஆடி 12 விக்கெட்டு. ஃபஸ்ட்டு போலிங் நம்பர்ஸ் பாருங்கள், ரெண்டாவது போலிங் நம்பர்ஸ் பாருங்கள், எந்த இன்னிங்ஸ் பிக் பண்ணும் அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். நல்ல டைட் ஏரியாஸ் வந்து போல் பண்ணுறாரு. எக்கனாமிக்கலாகவும் இந்த மேட்சஸ் வந்து இந்த சீசன் வந்து போல் பண்ணிகிட்ருக்காரு ஃபஸ்ட்டு 2 கேம்ஸை தவிர்த்து. நெக்ஸ்ட்டு மகேஷ் தீக்ஷனா ஹெட்டில் ஒரு மேட்ச் ஆடி 2, வெனியூவில் 2 மேட்ச் ஆடி 1ங்கிறது இவரோட ஸ்டாட்ஸாக இருக்குது. ரெண்டாவது போலிங் வந்து இவரை கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரிஷப் பண்ட், நிக்கோலஸ் பூரன், இந்த மாதிரி லெஃப்ட் ஹேண்டர்ஸ், அது கூடவே டேவிட் மில்லர்லாம் இருக்கிறாரு. ஸோ இப்படி பார்த்தாலுமே ஒரு 2 விக்கெட் வரைக்கும் கிடச்சிடும் ரெண்டாவது போலிங்கில். ஸோ ரெண்டாவது போலிங் வந்து இவரை மஸ்ட்டாக கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். கிராண்ட் லீக் பிக்காக இருக்கார். துஷார் தேஷ்பாண்டே அகெயின்ஸ்ட் எல்எஸ்ஜி ஒரு ஸ்டாட்ஸ் ரொம்பவே ஒஸ்ட்டாக தான் இருந்திருக்கு. ரீசெண்டாக ரொம்ப அடிக்கிறாங்க. தேஷ்பாண்டே பொறுத்த வரைக்கும் சிஎஸ்கேலேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல ஸ்பெல் போட்டு நான் இது வரைக்கும் பார்க்கல. நடந்த ஒரு 6 மேட்சஸில் இந்த ஓவர் நல்ல ஓவர் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஓவர் கூட அவர் போல் பண்ணல. லாஸ்ட் கேமில் ஒரு ஓவர் போட்டார். பட் அது அந்த சிச்சுவேஷன் கிரிட்டிக்கலாக இருக்க ரீசனுக்காக மேட்ச் கொஞ்சம் க்ளோஸாக போச்சு. மோஸ்ட் ப்ராபபிளி ஃபஸ்ட் போலிங் மட்டும் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சந்தீப் சர்மா அன்லக்கி பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். லாஸ்ட் கேமில் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா நல்ல 3 ஓவருக்கு 12 இருந்தான். பட் லாஸ்ட் ஓவரில் மட்டுமே ஒரு 4 வைடு, ஒரு நோ பால், ஒரு கேட்ச் தீக்ஷனாக ட்ராப் பண்ணார். ஸோ அந்த கேட்ச்னால அந்த மேட்சையே பார்த்திங்க அப்படின்னா ஆர்ஆர் வந்து லூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. ஸோ ஃபஸ்ட்டு போலிங்கில் சந்தீப் சர்மாவுக்கு அதிக ப்ரியாரிட்டி. வென்யூ நம்பர்ஸ் வந்து டீசெண்டாக இருந்திருக்கு. நிறைய யாக்கர்ஸ் வந்து நெயில் பண்ணுவார். சரி, ஓகே. இப்போது பெஞ்ச் பிளேயர்ஸில் சஞ்சு சாம்சன் இல்லைன்னா யாருக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு சர்ப்ரைஸான விஷயம்தான். வைபவ் சூரியவன்சி, இந்த 13 வயசு பையனை அவங்க எல்லாருக்குமே தெரியும். இவருக்கு பிளேயிங் 11ல் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான பாசிபிள் அதிகமாக இருக்குது. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அண்டு வைபவ் சூரியவன்சி வந்து ஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. நான் ஏதோ சொல்கிறேன் அப்படின்னா சஞ்சு சாம்சன் இல்லைனா மட்டும். அப்படி இந்த பையன் ப்ளே பண்ணால் எந்த இன்னிங்ஸ் ட்ரை பண்ணலாம்னா இந்த பையன் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஹார்ட் ஹிட்டிங் பேட்ஸ்மேன். ஆப்போனன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா மயங்க் யாதவ் நியூ பால் போல் பண்ணல. ஸோ மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா ஷர்துல் தாக்கூர் தான் போல் பண்ணுறாருன்னா கண்டிப்பாக இவர் எடுத்துருவார். இல்லை மயங்க் யாதவ் போல் பண்ணார் அப்படின்னா இவர் ஈஸியாக ஆடிடுவார். ஸோ பார்க்க சின்ன பையன் தான், பட் டேலண்ட் வந்து கொஞ்சம் அதிகம். பேட்டிங் ஃபஸ்ட்டில் இவரை நீங்கள் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. இப்போ பிளேயர்ஸோட பேட்டில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலை கிட்டத்தட்ட பெரிய வீக்னஸ் எதுவும் பார்க்க முடியல. ஆயுஷ் பதோனி ஒரு முறை அவுட் ஆகியிருக்காரு. சஞ்சு சாம்சனை பார்த்திங்க அப்படின்னா தாக்கூர் 2 முறை, நிதிஷ் ராணாவுக்கு எந்த ஒரு பேட்டிலுமே பெருசாக இல்லை. எல்லா பவுலர்ஸுமே ஒரு முறை தான் அவுட் ஆக்கியிருக்காங்க. ரியான் பராகுமே பெருசாக வீக்னஸ் எதுவும் பார்க்க முடியல அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அண்ட் த்ரூஜ்ருலுக்கும் வீக்னஸ் இல்லை. ஸோ பெரிய நம்பர்ஸ் எதுவும் பார்க்க முடியல. ஷிம்ரான் ஹெட்மேயர் பொறுத்த வரைக்கும் பிஷ்னாய் மட்டும் 3 முறை அவரை விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இப்போ ஆர்ஆர் டீமில் ஹை பர்சன்டேஜில் யாரெல்லாம் ட்ராப் பண்ணலாம், லோ பர்சன்டேஜில் யாரெல்லாம் பிக் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த மேட்ச்சுக்கு நம்ம பார்த்துடலாம். ஸோ ஹை பர்சன்டேஜ் பிக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு 4 பிளேஸ் தான். அதில் டாப் 3ல் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன்ஸு அண்டு பார்த்திங்க அப்படின்னா ஜோஃப்ரா. ஸோ இதுவே ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க அப்படின்னா ரியான் பராக நீங்கள் ரொட்டேஷனில் போடலாம். ரெண்டாவது போலிங் பண்ண போகிறாங்க அப்படின்னா ஜோஃப்ரா ஆர்ச்சரை நீங்கள் ரொட்டேஷன் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இது 2 பிளேஸ் ப்ளே பண்ணால் 2 பிளேஸுமே மஸ்ட்டாக உங்கள் டீமில் கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ லோ பர்சன்டேஜில் யார் வந்து ட்ரீம் டீம் வரதுக்கான பாசிபிள் அதிகமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மகேஷ் தீக்ஷன் அவங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணுவேன் ரெண்டாவது போலிங்கில். ரெண்டாவது சந்தீப் சர்மா உங்களுக்கு ஃபஸ்ட்டு போலிங்க்கு ஒரு பெஸ்ட் பிக்காக இருப்பார் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறேன். மூணாவது வனிதா சரங்கா, நாலாவது த்ரூஜ்ரல். இன்கேஸ் சாம்சன் இல்லை அப்படின்னா த்ரூஜ்ரலோட ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்து கூடும். ஸோ கண்டிப்பாக க்ளவ் ஒர்க் பண்ணுவார். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு போல் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி எப்படி ஆடுறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஸோ இப்போ சிவிசி ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த பர்டிகுலர் டீமில் ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஃபஸ்ட் போலிங், விசிஆர் கேப்டன் தான் ஒரு எலிஜிபிளான பர்சனாக வந்து தெரிய வராரு. எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணால் அது ரியான் பராகு ரெண்டாவது பேட்டிங் பண்ணும்போது விசிக்கு ஒரு எலிஜிபிளான பர்சனாக தெரிய வராரு. சரி, ஓகே. இப்போது எல்எஸ்டி டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஃபுல் ப்ரிவியூக்குள்ளே போகலாம். ஸோ எய்டன் மார்க்ரம், மிச்சல் மாஸ் கம்பேக் கொடுத்து ஓப்பன் பண்ணுறாங்க. நிக்கோலஸ் பூரன் 3 ஃபாரினர்ஸை அப்படியே டாப்பில் வச்சுருக்காங்க. ரிஷப் பண்ட், ஆயுஷ் பதூனி, அப்துல் சமாத், டேவிட் மில்லர், ஷர்துல் தாக்கூர், ஆகாஷ் தீப், திக்வேஷ் ராத்தி, ஆவேஷ் கான், ரவி பிஷ்னா. இதில் ஆகாஷ் தீப்பை ரிப்ளேஸ் பண்ணி
மயங்க் யாதவ் வந்து ப்ளே பண்ணதுக்கான பாசிபிள் அதிகமாக இருக்குது. மயங்க் யாதவோட பேஸு இந்த கிரவுண்டில் பெருசாக சூட் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கிடையாதுன்னு தான் நான் சொல்வேன். ஸோ ரீசன் என்ன அப்படின்னா ஹை பேஸில் பால் ஈஸியாக பார்த்தீங்க அப்படின்னா பவுண்டரிஸ் வந்து கிளியர் பண்ணிடும் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஷார்ட்டஸ்ட்டு பவுண்டரிஸ் தான் பின்னாடி சைட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாப் எட்ஜ் எடுத்தாலே அதுக்கு செகண்ட் இயரில் போய் விழுற அளவுக்கான ஒரு சின்ன ஒரு பவுண்டரி லைன் இருக்கக்கூடிய ஒரு கிரவுண்டு தான். ஸோ அந்த வகையில் பார்க்கையில் மயங்க் யாதவ் ஸ்லைட்லி ஒரு ஃப்ளாப் வந்து பர்சனலாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ரெண்டாவது போலிங் வேணால் நீங்கள் ரேராக பிக் பண்ணிக்கலாம். பட் மோஸ்ட் ப்ராபப்லி ஃபுல் 4 ஓவர்ஸில் 1, 2, 3, ஷர்துல் 4, ஆகாஷ் 5 அப்படிங்கிற மாதிரி போல் பண்ணதுக்கான பாசிபிள் அதிகமாக இருக்குது. சரி, ஓகே. இப்போது இந்த பர்டிகுலர் டீம் பார்த்தினா ஒரு ஃபுல் ப்ரிவியூக்குள்ளே பிளேயர்ஸோட ஸ்டாட்ஸ் வித் அனாலிசிஸ்க்குள்ளே போகலாம். 95% வந்து மார்க்ரம் பிக் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பேட்டிங் அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்ரம் நம்ம எப்போவுமே மென்ஷன் பண்ணுறது தான் 50-50 ஆப்ஷனில் நீங்கள் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். லாஸ்ட்டு கேமில் இவர் ஃப்ளாப் அகெயின்ஸ்ட்டு சிஎஸ்கே நினைக்கிறேன் சம்திங். ஆமாம், சிஎஸ்கேக்கு அகெயின்ஸ்ட்டு அவர் ஃப்ளாப்பு தான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஒரு ஓவர் போல் பண்ணி ட்ரீம் டீமில் வந்துட்டார். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மார்க்ரம் ஃப்ளாப்னு சொன்னீங்களே ப்ரோ, ட்ரீம் டீம் வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. பட் நீங்கள் மேட்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பேட்டிங்கில் அவர் ஃப்ளாப்பு தான். இது வரைக்கும் அவர் இந்த சீசனில் இந்த மேட்ச்சுக்கு முன்னாடி வரைக்கும் 2 ஓவர்ஸ் கூட போல் பண்ணல. பட் இந்த மேட்ச்சில் 4 ஓவர்ஸ் போல் பண்ணியிருந்தார். ஸோ அது பார்த்திங்க அப்படின்னா ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக அமைஞ்சுது. நல்லா எக்கனாமிக்கலாகவும் போல் பண்ணியிருந்தாருங்கிறது நமக்கு தெரிய வருது. ஸோ ஃபஸ்ட்டு பேட்டிங் கம்பேர் பண்ணியில் ரெண்டாவது பேட்டிங் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். மார்ஷ்மே சேம் தான். ரெண்டாவது பேட்டிங்க்கு ஒரு நல்ல பிக்காக தான் இருப்பார். பட் ரீசெண்டாக நல்ல டச்சில் இருக்கார். ஸோ கிராண்ட் லீக் ரிஸ்க் இருக்கக்கூடியவங்க என்னை பொறுத்த வரைக்கும் அஸ்ஸ பிளேயராகவே ட்ரை பண்ணிவிட்டு போகலாம் அப்படிங்கிறது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ 2 பேருமே 95% வந்து பிக் பண்ணியிருக்காங்க. இதில் ஸ்லைட்லி மார்க்ரம் கொஞ்சம் லோவர் ஹேண்டாக இருக்காருங்கிறது தெரிய வருது. அடுத்து நிக்கோலஸ் பூரன் லாஸ்ட் கேமில் ஒரு ஃப்ளாப்பு. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா ஆரஞ்சு கேப்பி கொட்டை தான் இருக்குது. ஹெட் பொறுத்த வரைக்கும் 25, வென்யூவில் 52. சேஸில் இந்த மாதிரி அடிச்சிருக்காருங்கிறது உங்களுக்கே தெரியும். நம்பர்ஸு 96% பிக் பண்ணியிருக்காங்க. இவருக்கு வீக்னஸ்ன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா தீக்ஷனாக இருக்கார். பட் தீக்ஷனா பால் இவர் ரொம்ப ஈஸியாக ஆடுற மாதிரியான ஒரு ஃபார்மில் இருக்க ரீசனுக்காக ரெண்டாவது பேட்டிங் மஸ்ட் சிபிசி போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரிஷப் பண்ட்டு லாஸ்ட் மேட்ச்சு செம்ம டச்சில் வந்திருந்தார். ஹெட்டுக்கு 50, வென்யூ 63. ஸோ இவர் வந்து அப்படியே ஆப்போசிட்டில் பூரானுக்கு ஆப்போசிட்டில் இவர் ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் நல்லா நம்பர்ஸ் வந்து வச்சுருப்பார். ஸோ 55% இருக்கார். ஃபஸ்ட் பேட்டிங் மீண்டும் ஒரு விசிஆர் கேப்டன் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஆயுஷ் பதோனி ஹெட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 6 ரன் தான் ஆவரேஜ் வச்சிருக்காரு. வெனியூ பொறுத்த வரைக்கும் 2 ரன் தான் ஆவரேஜ் வச்சிருக்காரு. ஸோ 2 இன்னிங்ஸும் நீங்கள் கன்சிடர் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் ரிஸ்கி பிக் தான். கொஞ்சம் அவசரப்பட்டு ஆடுறார். நல்ல ஸ்டார்ட் கிடைச்சாலுமே கொஞ்சம் அவசரப்பட்டு ஆடுறாரு. பேட்டிங் ஃபர்ஸ்ட் நான் மட்டும் உங்கள் டீமில் கன்சிடர் பண்ணலாம். டேவிட் மில்லர் ஒரு ட்ரம்ப் கார்டு பிக்காக இந்த மேட்ச்சுக்கு இருப்பார் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. 9% தான் பிக் பண்ணியிருக்காங்க. பட் 2 இன்னிங்ஸுமே நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஏர்லி பிரேக் த்ரூஸ் விழுந்தது அப்படின்னா மில்லரோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகும். ஆர்ஆருக்கு அகேன்ஸ்டாக எப்போவுமே அவர் வந்து நல்ல பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ், குறிப்பாக சந்தீப் சர்மாவுக்கு அகேன்ஸ்டாக நல்ல ஸ்ட்ரைக் ரேட் வந்து வச்சுருக்காரு. 135 அபோவ்னு நினைக்கிறேன் டெத்தில் மட்டுமே. ஸோ நல்ல ரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆடிருக்காரு. ஸோ போத் இன்னிங்ஸுமே டேவிட் மில்லரை கன்சிடர் பண்ணுங்கள். ரெண்டாவது பேட்டிங்கில் ரிஸ்கி விசியாக கூட இந்த மேட்ச்க்கு நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். அப்துல் சமாத் ரேரா ரெண்டாவது பேட்டிங் நான் மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஷர்துல் தாக்கூர் ரெண்டாவது போலிங்கில் நீங்கள் அதிக ப்ரியாரிட்டி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். 70% வந்து பிக் பண்ணியிருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி லாஸ்ட் கேம் அகெயின்ஸ்ட் சிஎஸ்கே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒஸ்ட்டு போலிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தார். அந்த ஒரு 19th ஓவர் பார்த்திங்க அப்படின்னா ஒரு போல் பண்ணக்குள்ளேயுமே மேட்சே கம்ப்ளீட்டாக சிஎஸ்கே கையில் கொடுத்துட்டாரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஸோ ஒரு ஒஸ்ட்டு போலிங் பர்ஃபார்மன்ஸ் அகேன்ஸ்ட் சிஎஸ்கே கொஞ்சம் நர்வ்ஸ் இருந்திருக்கும், தோனிக்கு அகேன்ஸ்டாக போல் பண்ணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த பர்டிகுலர் டீமுக்கு அகேன்ஸ்டாக டெத்தில் கண்டிப்பாக போல் பண்ணிடுவார். ஆனால் பெரிய ஃபினிஷர்ஸ் யாருமே இல்லை அப்படிங்கிற ரீசனுக்காக 2 விக்கெட் வந்து நீங்கள் மினிமமாக அவர்கிட்ட வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஆகாஷ் தீப் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் இன்கேஸ் மயங்க் யாதவ் வந்தார்னா அந்த பிளேஸை ரிப்ளேஸ் பண்ணி ரெண்டாவது போலிங் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். திக்வேஷ் ராத்தி 39% வந்து குறைஞ்சிருக்காரு. மேட்ச்சுக்கு நான் ஒரு விக்கெட் தான் எடுப்பேன், அதுக்கு மேலே எடுக்க மாட்டேன், எக்கனாமிக்கலாக போல் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டோடு இருக்கார். அதே மைண்ட் செட்டோடையே பார்த்திங்க அப்படின்னா நம்மளும் போகலாம், ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் ரெண்டாவது போலிங்னா வேணால் 50-50 ஆப்ஷனில் ரேராக போங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இவர் நல்லா போல் பண்ணுறாரு, நல்லா எக்கனாமிக்கலாக 7.42 டெபு ஐபிஎல் சீசன் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். நல்லா போல் பண்ணுறாரு. பட் விக்கெட்ஸ் நமக்கு கிடைக்கிறதில்ல. ஃபேண்டசிக்கு அதுதான் முக்கியம். அவேஷ்கான் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஹெட் நம்பர்ஸ் டீசெண்டாக இருக்குது. லாஸ்ட் சீசனில் ஆர்ஆருக்காக நிறைய மேட்சஸ் ப்ளே பண்ணி யார்க்கர்ஸ் வந்து டெத்தில் நிறைய நெயில் பண்ணியிருந்தார். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்க அப்படின்னா ரெண்டாவது போலிங் தான் இவரையும் பார்த்திங்க அப்படின்னா நான் அதிக ப்ரியாரிட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஃபஸ்ட் போலிங்னா இவர் அஸ் அ பிளேயரை ட்ரை பண்ணிக்கலாம். பட் ரெண்டாவது போலிங்னா மட்டும் ஒரு சிஆர்விசி போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும்.
நெக்ஸ்ட்டு ஆயுஷ் பதோனி பொறுத்த வரைக்கும் நம்பர்ஸ் ஒஸ்ட்டு ஹெட்டில் வென்யூலுமே பெரிய நம்பர்ஸ் பார்க்க முடியல. 4 மேட்ச் ஆடி 2வது போலிங் நம்பர்ஸ் பாருங்கள் 0 விக்கெட்டில் இருக்கார். பட் ரீசெண்டாக 2 மேட்ச்சுக்கு 2 விக்கெட் எடுத்து 47% இம்பேக்ட் பிளேயர். ஃபஸ்ட்டு போலிங்கில் விசி கூட நீங்கள் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ பெஞ்சிலேருந்து யாராவது உள்ளே வரதுக்கான பாசிபிள் இருக்கான்னு கேட்டால் மோஸ்ட் ப்ராப்ளி இல்லை. ஸோ மேலே சொன்ன மாதிரி தான் மயங்க் யாதவ். ஸோ 2வது போலிங் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக தெரிய வராரு. இப்போ பிளேயர்ஸோட பேட்டில் ஐடன் மார்க்ரம ஹசரங்கா 2 முறை விக்கெட் எடுத்திருக்காரு. மிச்சல் மார்ஸ்க்கு அகேன்ஸ்டாக பெரிய வீக்னஸ் எதுவும் இல்லை. நிக்கோலஸ் பூரன் பொறுத்த வரைக்கும் ஜோஃப்ரா ஆர்ச்சர் 2 முறை, சந்தீப் சர்மா 2 முறை அப்படிங்கிற மாதிரி விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ தீக்ஷனா வரைக்கும் ஒரு விக்கெட் எடுத்தது கிடையாது. ரிஷப் பண்ட்டை பெரிய வீக்னஸ் எதுவும் பார்க்க முடியலை. ஸோ டேவிட் மில்லர் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஆர்ச்சர் ஹசரங்கா 2 முறை அவுட் ஆக்கியிருக்காங்க. இதில் ஆர்ச்சருக்கு அகேன்ஸ்டாக ஸ்லைட்லி ஸ்ட்ரகிள் ஆகிருக்காரு. ஆயுஷ் பதோனிக்கு ஆகாஷ் மத்வால் பெரிய வீக்னஸ் இல்லை. ஆகாஷ் மத்வால் உள்ளே கொண்டு வருவாங்களா அந்த மேட்சுக்கு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆர்ஆர் டீம் ரொம்பவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒஸ்ட்டு போலிங் பர்ஃபார்மன்ஸில் தான் இருக்காங்க. ஸோ பார்க்கலாம் வெயிட் பண்ணி. இப்போ இந்த டீமில் ஹை பர்சன்டேஜில் யாரெல்லாம் இருக்காங்க, யார்ட்டெல்லாம் நாம் ரிஸ்க் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பண்ணிட்டு 55% தான். ஆஃப்டர் டாஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 65% கூடிடுவார். நம்ம ஹை பர்சன்டேஜ்லேயே அவரை ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இது வரைக்கும் பார்க்கல இந்த பிளேஸ் மட்டும்தான். இந்த 4 பிளேஸ் போக வேணால் நம்ம ஷர்துல் தாக்கூர் வேணால் ட்ரை பண்ணிக்கலாம். பட் அவர் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபார்மில் தான் இருக்கார். பட் இருந்தாலும் டிக் பண்ணிக்கலாம். 5 பிளேயர்ஸ் வரைக்கும் இருக்காங்க ஹை பர்சன்டேஜில். ஸோ இதில் இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு யார்ட்டெல்லாம் ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னா ஐடன் மார்க்ரம் ஒரு ரிஸ்க் எடுக்கக்கூடிய பிக்காக இருக்கார். அண்ட் ஷர்துல் தாக்கூர் 2 பிளேயர்ஸுமே ஒரு ரிஸ்க் எடுக்கக்கூடிய பிக்காக அந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ஹை பர்சன்டேஜில் இருக்காங்க. லோ பர்சன்டேஜில் யாரெல்லாம் கன்சிடர் பண்ணோம்னா ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு மில்லர் மேலே சொன்ன மாதிரி மில்லர் தான் மென்ஷன் பண்ணுவேன். 2வது பிஷ்னாய் ஃபஸ்ட்டு போலிங்காக மட்டும் நீங்கள் உங்கள் டீமில் பிக் பண்ணிக்கலாம். 3வது ஆவேஷ் கான். இந்த 3 பிளேயர்ஸே போதும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ செகண்டாக போல் பண்ணும்போது வேணால் மேலே சொன்ன மாதிரி மயங்க் யாதவ் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ சிவிசி ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் டீமில் யார்ட்டெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ரிஷப் பண்ட்டு நிக்கோலஸ் பூரன் 2 பிளேயர்ஸுமே சிவிசிக்கு ஒரு சூப்பர் பிக்காக இருப்பாங்க. அண்டு ரிஸ்க் எடுக்க போகிறீங்க அப்படின்னா 2வது போலிங்கில் ஆவேஷ் கான் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். இப்போ நாம் கிரியேட் பண்ணிக்கக்கூடிய பேஸ் டீமில் விக்கெட் கீப்பர்ஸில் சாம்சன், பூரான், ரிஷப் பண்ட் அப்படிங்கிற மாதிரி பிக் பண்ணியிருக்கோம். பேட்டர்ஸில் மார்ஷ், ஜெய்ஸ்வால், ஹெட்மயர் அப்படிங்கிற மாதிரி பிக் பண்ணியிருக்கோம். ஆல்ரவுண்டர்ஸில் மார்க்ரம், ரியான் பராக், பவுலர்ஸில் ஆர்ச்சர், ஷர்துல் தாக்கூர் அண்ட் ரவி பிஷ்னாய் அப்படிங்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட டீமை மேக் பண்ணியிருக்கோம். கேப்டன் நிக்கோலஸ் பூரன், வைஸ் கேப்டன் மிச்சல் மார்ஸ் அப்படிங்கிற மாதிரி எல்எஸ்ஜி ஃபேவராக கொஞ்சம் டீம் மேக் பண்ணியிருக்கோம். ஆஃப்டர் லைனப் நம்ம டெலகிராம் சேனலில் ஃப்ரீ டீம்ஸ் ப்ரொவைட் பண்ணுவோம். எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். எல்லா அப்டேட்ஸுமே ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். இந்த ஐபிஎல் முடியறதுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா நிறைய மணி ஏர்ன் பண்ணுறதுக்கான பாசிபிள் இருக்குது. கிராண்ட் லீக்கில் டீம் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரில அப்படின்னா அதுக்கான ஒரு வீடியோ நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்க்கல அப்படின்னா லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ உங்களுக்கு எண்ட் ஸ்க்ரீனில் ஷோ ஆகும். பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு நல்ல வீடியோவோட தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.